श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि ध्यान श्लोकम। सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। 23வது श्लोकम। विषयेभ्यः परावर्त्य स्थापनं स्वस्वगोलके उभयेषामिन्द्रियाणां सदमः परिकीर्तितः बाह्यानालम्बनं वृत्तेः ஏஷோபரதிருத்தமா. கடந்த வாரம் இந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்த்திருக்கோம். இந்த 23வது ஸ்லோகம், அதுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் சாதன சதுஷ்டய சம்பத்துக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் விவரிச்சுட்டு வர்றாரு. ஒரு மனிதன் தானும் மனுஷனாக பிறந்தது ரொம்ப சிறந்த ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கணும். அந்த மனுஷ ஜன்மத்தினை மோட்சத்துக்காக உபயோகப்படுத்தணும். அந்த மோட்சம் அடையணும்னு சொன்னால் அதுக்கு தீவிரமான ஒரு ஆசை இருக்கணும். அதுக்கு பேர் முமுட்சுத்துவம். அப்புறம் முன்னாடி 3 சாதனா வேறு சம்பத்தியும் அவனுக்கிட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். அந்த வகையில் முதல் விவேகம் பற்றி பேசியிருக்காரு. அடுத்ததாக வைராக்கியம் பற்றி பேசப்பட்டது. அதுக்கப்புறம் ஷமதமாதி ஷட்க சம்பத்தி. இப்போ அந்த 6 அங்கங்களாக இருக்கிற விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ விசாரணை பண்ணிகிட்ருக்கிறோம். கடந்த வாரம் பார்த்த இந்த ஸ்லோகம் வரைக்கும் இந்த 23வது ஸ்லோகத்தில் இந்திரியங்களுடைய நிகிரகம், அப்புறம் அதுக்கு முன்னாடி மனோ நிகிரகம். மனோ நிகிரகம் இந்திரிய நிகிரகம் செஞ்சதுக்கு பிறகு மனோ நிகிரகம் இந்திரிய நிகிரகம் ஏற்படணும்னு சொன்னாவே, அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்புறம் சொல்லப்பட்ட உபரதி உபரமா, அதர்வைஸ் வித்ட்ராயிங்னு இல்லைன்னா அந்த கட்டுப்பாடுபடுத்த செய்யப்பட்ட புலங்கள் மனசுன்னு வச்சு அது எங்கே உபயோகப்படுத்த, அதுக்கு ஏதாவது ஆலம்பனம் சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுக்கலன்னு அது பாட்டுக்கு அது அலைஞ்சிட்டே இருக்கும். அப்போது இந்த தம உபரதி ஷமம் இதெல்லாம் ஏற்படணும்னு சொன்னால் முதல் சொல்லப்பட்ட ஒரு கருத்து, பாஹ்ய விஷயங்கள் மேலே, பாஹ்ய லோக விஷயங்கள் மேலே அது எல்லாத்தையும் ஆசிக்கிறதோ, அதெல்லாம் அடையணும், அனுபவிக்கணும், அனுபவிச்சுட்டே இருக்கணும்னே ஒரு ஆசைப்படுறது யார் அனுபவிக்கணும்? இந்த மனசு அனுபவிக்கணும். மனசு எப்படி அனுபவிக்கும்? புலங்கள் மூலமாக அனுபவிக்கும். புலங்கள் எங்கே இருக்கு? சரீரத்தில் இருக்கு. இந்த சரீரம் என்ன? ஒரு மாம்ச பிண்டம், ஒரு மலபாண்டம். அப்போது இந்த சரீரம் மேலே முதல்ல விரக்தி வந்தாத, விரக்தன்னு அர்த்தம் என்ன? இது நீ நெக்லெக்ட் பண்ண சொல்லலை, கேவலப்படுத்த சொல்லலை. இதுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னான்னு புரிஞ்சுக்கிட்டு இது சத்தியமாக நினச்சிக்காமே இந்த சரீரத்தின் எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தணும். தவிர அப்படின்னு தோஷ திருஷ்டினி பார்க்கணுமని நம்ம 22வது శ్లోకத்திలో దోష దృష్ట్యా ముహుర్ముహు
எதுக்கு அது சொல்லப்பட்டது? மனசுன்னு கட்டுப்படுத்தணும்னு சொன்னால், பாஹ்ய விஷயங்களை உள்ளக்கு வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னால், அதுக்கு இந்த வைராக்கியம் అనేది ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் அந்த விரக்தி வரணும்னா இந்த மாம்ச சரீரம் இதில் இருக்கிற சில குறைகள்னு திரும்பி 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 பார்க்கணுமா. அப்படிப்பட்ட ஒரு விரக்தி வைராக்கியம், இதில் இருக்கிற அசந்திருப்தி, அப்புறம் இது ஒரு பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட ஒரு மாம்ச பிண்டம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அதை பற்றி சொல்லப்படுற சில ஸ்லோகங்கள் கேட்கணும். அப்புறம் சிலது பார்க்கணும். சிலது கேட்கணும்னு சொன்னால் தர்ஷன ஸ்ரவணேன அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்ததுனால சிலது நமக்கு அந்த வைராக்கியம் வரணும். லோகத்தில் எத்தனையோ கஷ்டங்களை பார்க்குறோமே. அப்போ 14 ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்டென்சிவ் கேர் யூனிட், அந்த கேஷுவாலிட்டி, அப்பப்போ அதெல்லாம் பார்க்கறதுக்கு சான்ஸ் வந்தால் நல்லது. வைராக்கியம் சீக்கிரம் வரும். அதுக்காக போய் பார்க்க வேண்டாம். ஆனால் நினச்சா கூட போதுமே. எப்போ ஒரு வாட்டி பார்த்துருப்போம். இல்லைன்னா இப்போ கூட எத்தனை பேர் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த சரீரம் வச்சுக்கிட்டேன்னு. ஸோ பார்க்கணும். எத்தனையோ கஷ்டங்கள்னு லோகத்தில் எத்தனையோ பேர் என்னென்னோ விதமாக இந்த சரீரங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறோமே. என்ன இது? இந்த அனித்தியமான மாம்ச சரீரம். அதனால் இந்த எமர்ஜென்சி வார்டு இது எல்லாத்தையும் நினச்சா கூட தெரியும். அப்போ இந்த தேகத்து மேலே வியாமோகம் வராது. அதே மாதிரி ஸ்ரவணேன அப்படின்னா கருட புராணம் இந்த மாதிரி ஏதாவது புராணத்திலேயோ இல்லைன்னா சில வைராக்கியத்தின் உருவாக்குற சில விஷயங்களையும் படிக்கணும் கேட்கறதுனால. அதனால் தேகத்தின் நிந்த பண்ணுறதே ஒரு பிரகரணம் இருக்குது, தேக நிந்தா பிரகரணம்னு. அது தினந்தோறும் உடுவாடி சத்சங்கத்தில் சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் யாரும் சத்சங்கத்துக்கே வரமாட்டீங்க. அதனால் அப்பப்போ சந்தர்ப்பம் வரும்போது, சான்ஸ் வரும்போது மட்டும்தான் சொல்லுவேன். இன்றைக்கி சான்ஸ் வந்துச்சு, 1-2 சொல்லவே விரும்புகிறேன். இது வைராக்கிய சேதகம்னு சொல்லிட்டு பத்ருஹரி எழுதியிருக்காரு. தேக நிந்தா பிரகரணம். அதில் பல விதமாக நமக்கு வைராக்கியம் எப்படி வரும்னு சொல்லிட்டு 100 ஸ்லோகங்கள் பல பல விஷயங்களை ஆதாரமாக வச்சுக்கிட்டு எழுதியிருக்காரு. அதில் தேக நிந்தா பிரகரணம். என்னப்பா இந்த தேகம்? இது ஒரு மலபாண்டம்னா எல்லாமே அழுக்கு. எந்த ஹோட்டலில் பார்த்தாலும் சரி, சரீரத்தில் அழுக்கு வெளியில் வந்துகிட்டே இருக்கு. உள்ள ரத்தம், மாம்சம், சதை, ஓகே, எல்லாம் எலும்பு, இதெல்லாம் பாருங்க. ஏதாவது வெளியில் பார்த்தா அமங்கலமாக அது பார்க்குறதுக்கே நமக்கு சகிக்க மாட்டேங்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு மேலே ஸ்கின்னுனால் கவர் பட்டி மூடப்பட்டு இருக்கிறதுனால என்னமோ வியாமோகம் அது மேலே. இதுக்கு படாத பாடுபட்டு அடுத்த சரீரங்கள் மேலே வியாமோகம் வளர்த்துக்கிட்டு, அதனால் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு உள்ளே என்ன இருக்கு? செப்டிக் டேங்க்கு. எல்லாமே சாக்கடை குப்பெல்லாம் உள்ளே இருக்கு. அநேக ஜீவராசிகள் உள்ளே ஜீவிக்கிறது. அப்புறம் மலம் எப்போ உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், மலபாண்டம். சும்மா நினச்சி பாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேகத்து மேலே அப்படி எதுக்கு வியாமோகம்? ஆனால் இது உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். என்ன சாதிக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு தெரியணும் இல்லையோ? அதனால தான் தோஷ திருஷ்டியா முகுர்முகுன்னு 22வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, லோகத்தில் எல்லாமே துக்கம் துக்கம் துக்கம்னு சொல்லிட்டு பயப்பட்டுட்டு துக்கப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு இல்லை. எல்லாம் இருக்கட்டும், நடக்கட்டும், நீ பார்க்கட்டும், ஆனால் அதெல்லாம் அனித்தியம்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் மனசு உளுந்து போகாமல் பார்த்துக்கோ. அதனால தான் இப்படி செஞ்சாதான் அந்த மனசுன்னு இப்போ 23வது ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி உபரமாக அது நல்ல விட்ரா பண்ணி
ஆத்ம சிந்தனையிலும் அது ஈடுபடலாம். இங்கே வைராக்கியம் வராத வரைக்கும், இந்த விசக்ஷணம் இல்லாத வரைக்கும் அந்த ஆத்ம சிந்தனை ஏற்படாது. தத்துவ சிந்தனத்துக்கு கஷ்டம். அதனால தான் விருத்தேகே அப்படின்னு ஒரு இந்த ஸ்லோகத்தில் கடைசியில் உபரமை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். பாஹ்ய அனாலம்பனம் விருத்தேகே, வெளியில் எது மேலேயும் ஆதாரப்பட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய பிஹெச்எஸ் வேல்யூ ஞாபகம் இருக்கா? பிஹெச்எஸ் வேல்யூன்னா பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டி. அப்போது எந்தெந்த விருத்திகள் எல்லாம் வருதோ அது எதுவுமே பாஹ்யமாக ஆதாரப்படாமல் இருக்கணும்னா, நம்ம மனசை என்ன விருத்திகள் ப்ளூரல் உபயோகப்படுத்தியிருக்காருங்கன்னு சொன்னால், அகங்கார விருத்தி, மமகார விருத்தி, இது ரெண்டு தான் மெயினாக. நான் అనేది இந்த சரீரம் நினச்சிக்கிற ஒரு விருத்தி. அப்புறம் இந்த எனக்கு சேர்ந்த என்னுடைய அப்படின்னு மமகார விருத்தி. இந்த ரெண்டு தான் பல அநேக விருத்திகளே உருவாக்கும். அப்புறம் பிறகு அதனால் அநேக விருத்திகள் என்னது? வெளியில் இருக்கிறது எல்லாத்து மேலே. அகங்கார மமகார விருத்தி எங்கே? மனசில் எங்கே ஏற்பட்டுச்சு? இந்த விருத்தி ரெண்டுமே வெளியில் இருக்கிற பல விஷயங்கள் மேலே இது கனெக்ட் பண்ணிக்கிறது. அதனால தான் பாஹ்ய அனாலம்பனம்னா வெளியில் எல்லாத்துக்கும் மேலே ஆதாரப்படாமல் இந்த மனசு அது பாட்டுக்கு ஏதோ எந்த அளவுக்கு விவகாரத்தில் ஈடுபடணும் அந்த அளவுக்கு இருந்துட்டு, எப்போ வேணுமுன்னா நம்ம சொன்னால் அது உள்ளுக்கு கம்முன்னு உட்காரணும். இந்த கம்முன்னு உட்காரத்துக்கு பேர் தான் உபரமா. சரியா? அதனால் இதுக்கு வெளியில் பாஹ்ய விஷயங்களை கூட தாதாத்மியம் செய்ய விடக்கூடாது. அதனால் இதெல்லாம் சொல்லிட்டு எப்போ இந்த மாதிரி உபரம செய்ய முடியும்? மனசில் கவலை சிந்தை இல்லாமல் இருந்த, சிந்தான்னா கவலை, ஏதோ பற்றி ஒரு கவலை, ஏதோ பற்றி ஒரு பயம், ஏதோ ஒரு பற்றி ஒரு ஆசை, இதெல்லாம் இருக்கிறது. அந்த கவலை இல்லாமல் யாரு தான் இருக்க முடியும் லோகத்தில்? அதுக்கு சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் ஒரு அழகான சின்ன கீர்த்தனை எழுதியிருக்காரு. என்னன்னா, சிந்தா நாஸ்தி கிலா தேஷாம் சிந்தா நாஸ்தி கிலா. உண்மையா இவங்களுக்கு மட்டும்தான் இந்த லோகத்திலோ துக்கம் இல்லை, கவலை இல்லை. தேஷாம் சிந்தா நாஸ்தி கிலா. கிலான்னு உண்மையா, இன்டீடு. யார் அவங்க? ஷமதம கருணா சம்பூர்ணானா. பாருங்கோ, அதுக்கு தான் இந்த கீர்த்தனை ஞாபகம் வந்துச்சு, சொல்லிட்டு இருக்கேன். ஷமதம, யாருக்கு ஷமதமம் அவங்கக்கிட்ட இருக்கின்றனதோ, ஓகே, புலங்களுடைய கட்டுப்பாட்டு, மனசுடைய கட்டுப்பாட்டு இருக்கின்றனதோ, அப்புறம் ஷமம் தமம் பண்ணுறது எதுக்கு? கூடவே அகங்காரம் வர்றது கூடாது. நிறைய பேருக்கு இந்த தபஸ் மாதிரி இதெல்லாம் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணால் கர்வம் வரும். அதனால் அதையும் வரக்கூடாது. ஷமதம கருணா, கருணை, எல்லா சர்வ ஜகத்து பகவானுடைய சிருஷ்டி மொத்தத்து மேலே அன்பு, பிரேமம் இருக்கணும். ஷமதம கருணா சம்பூர்ணானாம். சம்பூர்ணம்னா பூரணமாக, ஷமம் தமம் கருணையோட அவங்க மனசு நிரம்பிருக்கு. சாது சமாகம சங்கீர்ணானாம். இது எப்படி உங்களுக்கு வந்தது? எப்படி சாதிச்சாங்கன்னு சொன்னால், சத் சங்கத்தினால. பாருங்க, திரும்ப அங்கே வந்துட்டோம். சத் சங்கத்தினால. சாது சமாகம சங்கீர்ணானாம் சிந்தா நாஸ்தி கிலா தேஷாம் சிந்தா நாஸ்தி கிலா. சாது சமாகத்தினால, சத் சங்கத்தினால, சாஸ்திர சிரவணத்தினால இவங்களுக்கு அந்த தொடர்புனால இப்படிப்பட்ட ஷமதம கருணா இவங்களுக்குள்ள இன்னும் அநேகமான நல்ல சாதன சத்துஷ்டய சம்பத்திகள் எல்லாம் வளர்ந்து
இவங்க மட்டும்தான் லோகத்தில் எப்படிப்பட்ட லாக்டவுனு கொரோனா கஷ்டம் வந்தால் கூட சிந்தா நாஸ்தி கிலா. அதனால் இந்த மாதிரி உபரமா சொல்லப்பட்டது. அடுத்தது திதிக்ஷா 24வது ஸ்லோகம் ஆரம்பிப்போம் இன்னைக்கு. இப்போ பேசினது எல்லாமே போன வாரம் வரைக்கும் பேசின விஷயத்தினை ரீகேப் பண்ணிக்கிட்டோம். 24 சஹனம் சர்வதுக்கானாம் அப்ரதீகாரபூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் சாதிதீக்ஷா நிகத்யதே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். சுவாமிஜி அடிக்கடிக்கு சத்சங்கத்தில் கோட் பண்ணிகிட்டே இருப்பார். திதிக்ஷான்னு பொறுத்துக்கோ, தாங்கிக்கக்கூடிய சக்தி, ஏற்றிக்கக்கூடிய சக்தி, தாங்கிக்கோன்னு. இதில் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சகனம் சர்வ துக்கானாம், எப்படிப்பட்ட துக்கம், தீவிரமான பெரிய துக்கம் வந்தாலும் சின்ன துக்கம் வந்தாலும் எல்லாத்தையும் சகிக்கணும். சகனம், ஓகே, பேலன்ஸ்டாக இருக்கிறது, ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது. சகனம் சர்வ துக்கானாம். அப்படி இருந்துட்டு நான் பொறுத்துக்கிறேன், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி உள்ளே திட்டிக்கக்கூடாது, உள்ளே கவலைப்படக்கூடாது. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, வாட் கேனாட் பி க்யூர்ட் ஷுட் பி என்டியூர்டு. அது இதுக்கு சரியான கருத்து இல்லை. அது ஏன்னா அது எப்படியோ குணமாகாதாமல் கஷ்டமாக இருக்கு, ஆடுறேன். அப்புறம் அடுத்த பொறுத்துக்க முடியலையே, தாங்க முடியலையே, அவன் இப்படி பேசுகிறானே, இவள் இப்படி பேசுகிறானே, அப்படி பிஹேவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு சகனம் இல்லாமல், சர்வ துக்கங்கள் எது வந்தால் கூட சகனத்தோடு இருக்கிறது, பொறுத்துக்கிறது. திதிக்ஷஸ்வ பாரத, கீதையில் கூட பகவான் சொல்லியிருக்காரா. அப்புறம் துக்கானாம் அப்பிரதீகாரபூர்வகம், படி வாங்கிற புத்தி, ரியாக்ட் ஆகிற புத்தி, சரியா? அப்பிரதீகாரம்னா பிரதீகாரம் பண்ணணும். நான் அவனுக்கு காட்டுறேன், சொல்ல வைப்பேன், புரிய வைப்பேன், விடமாட்டேன். என்ன சொல்கிறது தமிழில்? பிடிவாதம் தானே, பிடிவாதம். அப்போ படி வாங்கிறது. எஸ், அந்த அப்பிரதீகாரமான அப்படின்னு அர்த்தம் ரியாக்ஷன் நேச்சர், ரியாக்டிங் நேச்சர் அது இல்லாமல் இருக்கிறது. அப்பிரதீகாரபூர்வகமாக இருக்கிறது, சகனத்தோட எல்லா துக்கங்களனே சகிச்சு ஏற்றுக்கிறது. அப்புறம் சிந்தா விலாபன ரஹிதம். அதுக்கப்புறம் சிந்தா விலாபனம்னா செல்ஃப் பிட்டி. அப்புறம் எல்லாரும் நம்ம மேலே அந்த பிட்டி காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துக்கத்தை பல பேருக்கு சொல்லி அதெல்லாம் அவங்களுக்கு கேட்டு அவங்களின் துக்கப்படுத்தி அவங்க எல்லாரும் நமக்கு ஆறுதலும் சொல்லணும். அப்போ அவங்களுக்கு அந்த துக்கம் தெரியாதில்லை அப்படின்னு சொல்லி வெளியில் கொட்டுன்னு அவங்களுக்கு சொல்லி அவங்களை இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் சிந்தா விலாபரஹிதம். விலாபனம்னா அழுறது, அதை பற்றியே சொல்கிறது, அந்த குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறது, அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறது, அதனால தான் இவங்களனால தான், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பாக்ஸை இல்லாமல் இருக்கிறது சிந்தா விலாபரஹிதம். அப்படி இருந்தால் அந்த நிலை தான், அந்த மனப்பான்மை தான் திதிக்ஷா நிகத்யதே. அதுக்கு தான் திதிக்ஷான்னு சொல்லப்படுறது. புரியுதா? எவ்வளோ நல்லா சொல்லியிருக்கார். ஸோ இப்படி இங்கே என்னன்னா, சின்ன வயசில் நம்ம ஒரு தப்பு பழக்கம் பண்ணுறோம். குழந்தைகளுக்கிட்ட இருக்கும்போது கவனிங்கோ, சின்ன குழந்தை வீட்டில் அது எப்போது கீழே தானாகவே விழுந்ததுக்கப்புறம் ரொம்ப அழும்போது அம்மா கிட்ட வந்துட்டு தரமேல விழுந்துச்சுன்னு தெரியும். அதனால் அம்மா அழாது தரனே அம்மா அடிப்பா. தரமேல அடிச்சுட்டு அடிக்கட்டுமா, தரேன்னு அடிக்கலாமா, எங்கள் குழந்தைன்னு கீழே விழ வச்சுட்டு
ஏன் வலிக்க வச்சுட்டு அடிக்கிற பாருன்னு அந்த குழந்தை எல்லாம் பார்த்துட்டு அம்மா தரை மேலே அடி அடி பண்ணும்போது அதுக்கு முள்ளமாக அந்த அலறுது நிறுத்தம். என்ன கற்றுக்கிறது குழந்தை? சிலவாட்டி இந்த குழந்தைக்கு மேலே இன்னொரு பெரிய குழந்தை அக்காவோ அண்ணாவோ இருந்துச்சுன்னா அக்கா அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணுற மாதிரி அடித்த மாதிரி பண்ணால் அவங்க அழுந்த மாதிரி பண்ணால் இந்த குழந்தைக்கு திருப்தி. அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் அலறதுக்கு எனக்கு வலிச்சுக்கிறதுக்கு காரணம் அது சின்ன குழந்தை தான், ஆனால் அது இம்ப்ரெஷன் அங்கே உள்ள போய் அக்கா தான் காரணம், அக்கான்னு அதனால் அடிக்கட்டும். எனக்கு வலிக்கிறதுக்கு நான் கீழே விழுறதுக்கு காரணம் இந்த பூமி, இந்த தரை தான், அதனால் தரைன்னு அடிச்சிட்டாங்க அம்மா. பாருங்க, இதே நாம் தெரியாமல் இப்படி பண்ணுறோமா, இந்த இம்ப்ரெஷன் அந்த குழந்தைக்குள்ளே போய் அது அப்புறம் கொஞ்சம் 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 பெருசாக என்னுடைய துக்கத்துக்கு காரணம் அவள், என்னை துக்கத்துக்கு காரணம் அவங்க, என்னை துக்கத்துக்கு காரணம் இந்த சூழ்நிலை. இப்படி தான் வெளியில் பாஹ்யமாக எல்லாத்தையும் மேலே பார்க்க பழகி இப்போ பிரதீகாரம் பண்ணுற, படி வாங்குகிற புத்தி, கோச்சுக்கிற புத்தி, துவேஷிக்கிற புத்தி, சகனம் பொறுத்துக்காமல் இருக்கிற புத்தி, இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடும். கவனிங்க, இப்போ எங்கேருந்து எப்படி வந்துச்சோ அது இருந்துச்சுன்னா டேஞ்சர். அப்படிப்பட்ட பாவனை சாஸ்திரம் ரொம்ப உறுதியாக சொல்கிறதே, கடவுள் சொல்கிறாரு, அவங்களோட துக்கத்துக்கு சுகத்துக்கு யாருமே காரணம் கிடையாது. யூ ஆர் த காஸ் ஃபார் யுவர் ஹாப்பினஸ் அண்ட் யூ ஆர் த காஸ் ஃபார் யுவர் மிசரி. நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் நம்ம அட்டென்ஷனும் வெளியில் விஷயங்கள் மேலே இருக்கணுமா, நம்ம உள்ள சரி பண்ணுறதுக்குள்ள இருக்கணுமா? இதுதான் அடிக்கடிக்கு சுவாமி சொல்லுவார், அவர் அட்டென்ஷன் ஷுட் பி ஆன் அவர் மைண்ட், நாட் ஆன் த வேர்ல்டு. அதனால் சிந்தா விலாபரஹிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே. இங்கே சிந்தான்னு சொன்னதுனால மேலே அந்த பாட்டில் சொன்ன மாதிரி சிந்தா நாஸ்தி கீழே இதுக்கு கனெக்ஷனாகவே இருக்கு. அப்போ இந்த திதிக்ஷை சிந்தான்னா வரின்னு அர்த்தம். அந்த வரி பண்ணிக்கிறது, அந்த வரின்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிறதுல ரொம்ப ஆசை. யாராவது கடிப்பாங்களா இதெல்லாம் அப்படின்னா சொல்லிக்காமல் உள்ளே வச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் மெச்சூரிட்டி கொஞ்சம் பக்குவத்தை ஏற்படுத்திக்கிட்டு நீயே பொறுத்துக்கோ. ஏன் இப்போ 10 பேருக்கு சொல்லி என்ன தான் பண்ண போகிறேன்? அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுவேன், கவலைப்படுத்துவேன். அதனால தான் என்ன சொல்லுவார் சுவாமிஜி, மகாத்மர்கள் எப்பவுமே அவங்களுடைய கஷ்டத்தின்னு, அவங்க சரீரத்துக்கு உரிய இருக்கிற பாதை இது எல்லாத்தையும் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்தவங்களை கேட்டால் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கேன்னு அவங்களுடைய க்ஷேமத்தின்னு கேட்பாங்க தவிர இவங்களுடைய யாராவது கேட்டால் கூட பேச மாட்டாங்க. உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு, அது எப்படின்னு. முக்கியமாக சொல்லிட்டோம், மகாத்மாசு குரு கிட்ட போனால் உடம்பு எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது, தப்பு. நம்ம பழகிட்டு அப்படியே கேட்போம். சரியா? இனிமேல் ஜாக்கிரதை இருக்கணும். ஸோ திதிக்ஷலோ சிந்தா பற்றி சொல்லிட்டு இருக்கோமா. ஒரு ஸ்லோகம் இருக்கு, அழகான சுபாஷிதம். என்ன சொல்கிறதுன்னா, சிந்தா சிந்தா சிதாத்வயோர் மத்தியே சிந்தா ஏவ கரீயசி. சிந்தா அண்டு சிதா 2 வார்த்தை இருக்க. சிந்தலோ நான் எக்ஸ்ட்ராவே இருக்குது, அங்கே சிதா இருக்குது. சிந்தான்னா இதோ வரி பண்ணிக்கிறது, வரி வரி வரி. சிதான்னா மனுஷன் இறக்க வைக்கும் போது கடைசி நேரத்தில் அந்தியக்கிரியில் வைக்கிற அந்த நெருப்புக்கு பேர் சிதா. சிதா பஸ்மம் அனுவான் தான், அது கடைசியில் பஸ்மம் பண்ண சிதா. இந்த 2த்து நடுவில் சிந்தா ஏவ கரியசி. சிந்தா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காமா, கிரேட். ஆமாம், எந்த விஷயத்தில் சார் கிரேட் அதே, ஸ்ட்ராங் அதே, பெருமை எதுக்குன்னா சிந்தா தஹதி நிர்ஜீவ வபுஹு. சிந்தா தஹதி நிர்ஜீவ வபுஹு. சாரி, சிதா. சிதா தஹதி நிர்ஜீவ வபுஹு.
இந்த சித்தா ஜீவம் இல்லாத உயிர் இல்லாத சரீரத்தினை எரிச்சிடும். ஆனால் மேலே சொன்னமே அது ரொம்ப சுப்பீரியர். என்னது? சிந்தா தஹதி ஜீவயுதம் வபுஹு. சிந்தை மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே உயிரோடு இருக்கிற சரீரத்தினே எரிச்சுடுமாதே. அப்படின்னா அர்த்தம் என்ன? பயந்து பயந்து அழுந்து அழுந்து துக்கத்தோடு சாக மாட்டான். அந்த மாதிரி கஷ்டத்தினு கொடுக்குமா. பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுதா? சிந்தா சிதா. அதனால் வரி இருக்கக்கூடாது. ஓகே, ஹரினால் வரி வரும். அதனால் அதுக்கப்புறம் சாரின்னு சொல்லுவோம். எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஹரி வேண்டாம், வரி வேண்டாம், சாரின்னு சொல்ல வேண்டாம். சரியா? ஸோ இங்கே சோகம் சிந்தா பற்றி சொல்கிறதுனால இன்னொரு சுபாஷிதமும் ஞாபகம் வருது. இது எல்லாமே நீதி சதகம், பத்ருஹரி அப்படியெல்லாம் மகாத்மா எழுதின ஸ்லோகங்கள். இன்றைக்கி கேட்டோம் ஒரு வாட்டி. ஒன்ஸ் ஃபார் ஆல், ரிஃப்யூஸ் டு பிகம் மிசரபிள். ஈவன் the miseries will come to you but you never become miserable. அப்படி இந்த சுபாஷிதம். शोको नाशयते धैर्यं शोको नाशयते श्रुतं. சோகமாமா மனுஷனுக்கு இருக்கிற தைரியத்தை மொத்தத்தினே நாசனம் பண்ணும். தைரியம் போயிடும். சோகப்படப்பட, துக்கப்படப்பட, பயப்படப்பட தைரியம் போயிடும். சோகோ நாசயத்தே ஸ்ருதம். இந்த சோகத்தினை வளர வச்சுட்டா, அப்படி விட்டுட்டா சோகம் வரும் எல்லாருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால் கொஞ்சம் கிட்ட வந்துடும், தாக்கிற மாதிரி தொடுற மாதிரி இருக்கும். அப்போவே அங்கேயே சும்மா ஆக்ட் பண்ணணும் தவிர இல்லைன்னு என்ன பண்ணும்? ஸ்ருதம் நாசயத்தை. என்ன எல்லாம் எவ்வளோ வருஷம் எங்கள் வேதாந்தம் கிளாஸுக்கு போய் குரு கிட்ட நின்று பகவத்கீதையில் நின்று எத்தனோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கினது எல்லாமே கேட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் நாசனம் ஆகிடும். மறப்பே வரும். ஞாபகம் இருக்காமல் அந்த சோகத்தினால எல்லாம் மறந்துடும். ஓகே, பகவத்கீதை உபதேசமாகட்டும், குரு உபதேசமாகட்டும், அந்த உபதேசம் இது கேட்டதெல்லாம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்ட சூழ்நிலை நிலை வரும்போது அது தாங்கிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தானே. அப்படி உபயோகப்படுத்திட்டு பிரயோஜனப்படுத்திக்கலன்னா என்னதான் இந்த படித்து பிரயோஜனம்? இது ஹேண்ட் பை நமக்கு கையில் அப்படியே பவர் ஸ்டேஷனாக ஜெனரேட்டராக இருக்கணும் இல்லையோ? 3வது வரியில் என்ன சொல்கிறது இந்த ஸ்லோகம்? சோகோ நாசயத்தே சர்வம். அதனால் சோகம் சர்வத்தினை நாசனம் பண்ணும். சரியா? அதனால் நாஸ்தி சோகோ சமோரிபுஹு. அதனால் இந்த சோகத்துக்கு சமமான இன்னொரு சத்ருவு வேறு யாருமே உனக்கு இல்லை. உனக்கு உள்ளிருந்து வர சோகம்தான், துக்கம்தான். அதனால் ஜாக்கிரதை இருக்கணும். அது வராமல் பார்த்துக்கணும். சோகம் எதுக்கு? யாருக்கு? நான் ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மனான. அதனால் அழகாக இந்த திதிக்ஷ விஷயம் சொல்லி 24வது ஸ்லோகத்தில் முடிச்சிட்டார். அடுத்தது 25வது ஸ்லோகம். சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்யபுத்யாவதாரணா சா ஸ்ரத்தா கதிதா சத்பிஹி யயா வஸ்தூபலப்யதே. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மறுபடியும் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் ரிப்பீட்டேஷன் பண்ண வேண்டிய ஸ்லோகங்கள். தத்துவபோதத்தில் கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆனந்திச்சு கேட்டுட்ருப்பீங்க. புதுசாக இப்போதான் கேட்குறோம் இந்த விஷயங்கள். கொஞ்சம் நாளில் கேட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் மனப்பாட்டம் ஆகணும். விவேக சாதன சிஷ்ட சம்பத்தி கிம்? சாதன சிஷ்ட சம்பத்தி அண்ணா என்ன கேட்ட தூக்கத்தில் அனுப்பி கேட்ட கூட டக்கனே விவேக வைராக்கிய ஷமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம். அப்புறம் ஷமாதி ஷட்க சம்பத்து என்னென்ன உடனே சொல்லு. ஷமதம உபரதி திதிக்ஷா
3 முடிச்சிட்டோம். 4வது வந்து ஸ்ரத்தா. ஓகே, ஷமதம உபரதி திதிக்ஷா 4 முடிச்சிட்டோம். 5வது வந்து ஸ்ரத்தா. ரொம்ப முக்கியமான விஷயம். பல வாட்டி சத்சங்கத்தில் இதை பற்றி சொல்லிட்டே இருப்போம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் அர்ஜுனா, ஸ்ரத்த இருக்கிறவனுக்கு மட்டும்தான் நான் சொல்கிற இந்த பிரம்ம ஜானம், ஆத்ம ஜானம், தத்துவ ஜானம் அவனுக்கு புரியும், அடைய முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ரத்தாவான் ஏவ லபதே ஞானம். ஸ்ரத்த இருக்கிறவனுக்கு மட்டும்தான். இந்த ஸ்ரத்தான்னு என்ன சார் అనేది இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லி அப்படி அது முடிக்க முடியாது. அதனால் நான் சில எல்லாம் இப்படி கோட் பண்ணி அதோட பெருமை பற்றி சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். யோ யஹ ஸ்ரத்தா சயேவ சஹ. அவனவனுடைய ஸ்ரத்தத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவனவனுடைய ஸ்வபாவம், அவனவனுடைய பர்சனாலிட்டி. ஸ்ரத்த, அவன் ஸ்ரத்த தான் அவனும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இங்கே ஸ்லோகம் அர்த்தம் முடிச்சுட்டு இன்னும் பல கருத்துக்களை பார்க்குறோம். சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்ய புத்தி அவதாரணா. சரியா? சா ஸ்ரத்தா கதிதா. இதுக்கு பேர் தான் ஸ்ரத்தான்னு சொல்லப்படுறது. கதிதா என்னது? சாஸ்திரத்தில் சொல்லப்படுற வாக்கியங்கள் மேலேயும் அந்த சாஸ்திர வாக்கியங்கள்னு வச்சு தான் குரு பேசுகிறாரு. குரு சொந்தமாக எதுவுமே பேசலை. அதனால் அது ஒரு சொந்த கவித்துவம் ஒன்றும் கிடையாது. குரு வாக்கியஸ்ய அப்படின்னா குரு சொல்கிற வாக்கியங்கள் சாஸ்திரத்துடைய வாக்கியங்கள். சாஸ்திரம் வந்து கடவுள் ஈஸ்வரனுடைய வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள். அப்படிப்பட்ட ஒரு இது சத்தியம் 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 வதாமி. அதனால் அந்த சத்திய புத்தி, அது சத்தியமனே புத்தி நம்ம புத்திக்குள்ள அப்படிப்பட்ட பாவனை இருக்கணும். அவதாரண புத்தி, அவதாரண புத்திலோ அது சத்தியமனே கன்விக்ஷன். எனக்கு இன்னும் புரியலை, எனக்கு பூர்ணமாக தெரியலை, ஆனால் நான் நம்புகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. வாழ்க்கையிலும் ஸ்ரத்தனால தான் வாழ்க்கையே நடக்கிறது. ஸ்ரத்தா சூக்தம்னு சொல்லிட்டு ஒரு சூக்தம் இருக்கு, குட்டிதா சூக்தம். அப்புறம் அந்த சூக்தத்தில் ஸ்ரத்தா சூக்தத்தில் ஸ்ரத்தனால தான் அக்னி ஜொலிக்கிறதாமா, ஸ்ரத்தனால தான் சூரிய சந்திராதிகள் வந்து வேலை பண்ணுறாங்களாமா, ஸ்ரத்தனால தான் காற்று வீசுறதாமா. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? இன்னொரு இடத்துல சார் உபனிஷத்தில் பயந்து அவங்க பிரம்மன்னால பயந்துட்டு பீஷாஸ்மாத்வாத பவதேன்னு சொல்லிட்டீங்க. அந்த பயம் అనేది வந்து அது ஒரு எக்ஸ்பிரஷனுக்காக தான் அங்கே அப்படி சொல்லப்பட்டது. எவ்வளோ நாளைக்கு பயந்து ஒருத்தனும் ஒழுங்காக வேலை செய்யவான் நீங்கள் சொல்லுங்களேன்? எப்போ ஏமாத்துறதுக்கு எப்போ சான்ஸ் வருமானு தானே பார்ப்பான். அதுதானே சுபாவம். அப்போ எப்படி அழகாக ரொம்ப சிறப்பாக அந்த வேலைகள் நடக்கிறது பிரகிருத்தில் பார்த்தீங்களா? அது அந்த பிரகிருதி தன்னுடைய காரியத்தினை ரொம்ப அழகாக விரும்பி தானு செய்யறதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா. அப்போ மனுஷனு பண்ண வேண்டாமோ பாருங்க. அங்கே அந்த ஸ்ரத்தனை பற்றி ஒரு பிரார்த்தனை பல மந்திரங்கள் வரும் ஸ்ரத்தா சூக்தத்திலும். ஓ காடஸ் ஸ்ரத்தா, ஓ ஸ்ரத்தா தேவி. ஸ்ரத்தா అనేది தேவி, ஸ்ரத்தா மேதா. அது எங்கே படித்தோம்? யா ஸ்ரத்தா தாரணா மேதா வாக்தேவி விதி வல்லபா. ஞாபகம் வந்துச்சா? யாருக்காவது ஞாபகம் வந்துச்சா? பக்த ஜிவ்ஹாக்ரசதனா ஷமாதி குணதாயினி. அப்பா பாருங்க, கரெக்டாக நாம் இன்றைக்கி என்ன படிக்கிறோம்? ஸ்ரத்தா ஆதி ஆதி ஷமாதி குணதாயினி. எது? ஸ்ரத்தா.
நமஸ்தே சாரதே தேவி. இப்போ ஞாபகம் வந்துச்சு சார். இப்போ శారదా స్తోత్రం. ఎంత దేవి ఎంత శక్తి శ్రద్ధారూపత్తులో, ధారణారూపత్తులో, మేధారూపత్తులో. ఓం మేధాదేవి జుషమాణాన ఆగాద్విశ్వాచీ భద్రాసు మనస్యమాన. மேதா, அதனால ஸ்ரத்தா தாரணா மேதா. ஸோ ஸ்ரத்தா சுக்தத்தில் ஓ காடஸ் ஸ்ரத்தாதேவி, எங்களை எல்லாரும் நீ ஆசீர்வாதிக்கணும். எங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் இந்த ஸ்ரத்தானது ஒரு காகமும் ஷேக் ஆகக்கூடாது, கிராக் ஆகக்கூடாது, குறையவே கூடாது. இன்னும் 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 ஸ்ரத்த வளரணும். எப்படின்னா இந்த வாழ்க்கையில் இப்போ இங்கன்றார், நவ் அண்ட் ஹியர். இது அந்த சூக்தத்தில் இருக்கிறது நான் அர்த்தம் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஒரு மந்திரத்தோட அர்த்தம் சும்மா இப்படி நினச்சா கூட போதுமே. காலையில் எழுந்திரிச்ச உடனே குரு சாஸ்திர வாக்கிய சத்திய புத்தி அவதாரணா ஸ்ரத்தா. ஓ ஸ்ரத்தாதேவி, எனக்கு மனசில் நீ அது எப்பவுமே இருந்துட்டு என்னை காப்பாற்றணும். எனக்குள்ள சமதமாதி குணங்களை வளர்த்தணும். அது வளரணுமன்னா எனக்கு ஸ்ரத்தை இருக்கணும். அந்த ஸ்ரத்தை யார் மேலே இருக்கணும்? லோகத்தில் இருக்கிற மனிதர்கள், உறவுகள், சினிமா ஆக்டர் மேலே, அது மேலே, இது மேலே, பணத்து மேலே ஸ்ரத்த மனசு அங்கே இருந்த அவங்கள யாரோ சொல்கிறது நம்பி இதெல்லாம் நம்பக்கூடாது. சத்திய புத்தி, மை குரு சொல்கிறார், அது சத்தியம். நோ டவுட் அபவுட் இட். அது எவ்வளோ கஷ்டமானாலும் சரி, எவ்வளோ வருடங்கள், எத்தனை ஜென்மமானாலும் சரி, நான் அதை சாதித்து தீருவே. அப்படிப்பட்ட ஒரு நவ் அண்ட் ஹியர்ன்னு சொல்லுது. ஸோ அழகான விஷயத்தை நீங்கள் சொல்கிறாரு. சாஸ்ரத்தா கதிதா. பல வாட்டி வேறே சமயத்தில் கூட உபனிஷத்து பல வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சில புதுவான விஷயங்களை ஸ்ரத்த விஷயமாக பார்த்தோம். அப்படிப்பட்ட ஸ்ரத்த அந்த வரியில் இன்னும் முடியல. ஸ்லோகத்தில் பாருங்கள் 25 கதிதா ஸ்ரத்தா சா. அப்போ என்ன ஆகும்? சத்பிஹி. யார் கதிதா? அங்கே அது கூட சேர்த்துக்கணும். சா ஸ்ரத்தா கதிதா சத்பிஹி. சத்பிஹன்னா சத்புருஷர்களால். ஓ மை டியர் லிசனர்ஸ் ஆஃப் தி விவேக சூடாமணி, நான் சங்கரர் ஆதிசங்கரர் தான் இது சொல்கிறாரோ, அவர் சொந்தமான நினச்சிக்காதுங்கோ. அனாதி காலமாக இந்த சனாதன தர்மத்தில் பெரியோர்கள், ருஷிகள், இது சத்பிகள் இதுதான் ஸ்ரத்தான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு இந்த ரெண்டுத்து மேலே முதல்ல ஸ்ரத்தை இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி ஈஸ்வரன் மேலே கூட ஸ்ரத்தை இருக்கணும்னு சொல்லணும் முதல்ல. பட் நமக்கு ஈஸ்வரன் மேலே எவ்வளோ ஸ்ரத்தை இருக்கிறது, நம்ம பக்தி எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கு, பூர்ணமாக இருக்கு, அன்கண்டிஷனாக இருக்கிறது சந்தேகம் தானே. ஏன்னா அந்த நமக்கு இருக்கிற ஈஸ்வரன் மேலே ஸ்ரத்தனை கூட ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நமக்கு ஊக்கம் கொடுத்துட்டு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற குரு கிட்ட நம்ம போல, குரு கிட்டேருந்து மறுபடியும் மறுபடியும் நம்மளுடைய ஸ்ரத்தனை இந்த ஈஸ்வரன் மேலே, ஈஸ்வரனுடைய வாக்கியங்கள் மேலே, வேத வாக்கியங்கள் மேலே நமக்கு ரொம்ப அவ்வளவு பற்று, கமிட்மெண்ட் இருக்கணும் అనేది யாரும் நடுவில் படிப்பு படிக்கும்போது கூட என்ன படித்தான்னு லோக படிப்பில் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அதனால தான் நமக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எது மேலே ஆசை இருக்கிற ஸ்ரத்தன்னா கமிட்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, பார்ட்டிசிபேஷனு எல்லாம் சொல்லலாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸு. லோக விஷயங்கள் பணம், அர்த்தம் அண்ட் காமம். காமார்த்தத்துக்காக ஸ்ரத்தா, பணத்து மேலே ஸ்ரத்தா, பேருப்புகள் மேலே ஸ்ரத்தா, ஓகே, அனுபவிக்கிறதுல வஸ்துகள் மேலே ஸ்ரத்தா. ஸ்ரத்தா அட்டாச்மெண்ட் எங்கே கொண்டு போகும்? அந்த ஸ்ரத்தா கீழக்கு கொண்டு போகும். பிரேயஸ் தான் கிடைக்கும், ஸ்ரேயஸ் கிடைக்காது. அதனால் குரு கிட்ட சத்பி. எதுக்கு சார் இந்த ஸ்ரத்தா? இங்கே இந்த ஸ்லோகத்தில் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் என்னன்னா, ஐயா எதனால், எந்த ஸ்ரத்த இருக்கிறதுனால மனுஷனுக்கு வஸ்து உபலபியதே,
சத்தியம் தெரிவிக்கப்படும், சத்தியத்தினை அடைய முடியும், கரை ஏற முடியும், முக்தி அடைய முடியும். ஆனந்தோ ஊகான ஆனந்தத்தினை வியக்தப்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு வஸ்து உனக்கு கிடைக்க போகிறது. அந்த வஸ்து கிடைச்சதுக்கப்புறம் வேறு எந்த வஸ்து மேலே உனக்கு இனிமே ஆசை வராது, மனசு போகாது. இந்த வஸ்துனால் உனக்கு எந்த குறையும் தெரியாது. பூரணன் ஆயிடுவேன். ஓகே, பூரணம் நீ అని தெரிஞ்சுக்குவே. அதனால் பாருங்க, ஸ்ரத்தா நமக்கு லோகத்தில் மிச்சம் எல்லார் மேலே பகவத்கீதை பகவான் சொன்ன வாக்கியங்கள் மேலே நமக்கு ஸ்ரத்த இல்லை. அது படிக்கணும்னு ஆசை வர்றதில்லை. வாரத்துக்கு ஒரு நாளாவது சத் சங்கத்துக்கு போய் ஏதாவது கேட்டுக்கலாமன்னா ஐ ஆம் ஸோ பிஸி. சம்மார் சேஸ் ஐ ஆம் ஸோ லேசி. என்னால் போக முடியாது, வர முடியாது. Both the cases you are useless. If you say you are busy, if you say you are lazy, you are what? Useless guy. Okay? Waste. மனுஷ ஜன்ம உனக்கு கொடுத்து சரீரம் கடிச்சு மனுஷனாக பிறந்தது. நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு எப்படி இருந்தான், அழகாக இருந்தான், பேரு புகழ் சம்பாதிச்சான்னு கூட வேஸ்ட், சுத்த வேஸ்ட். அதனால் வஸ்து எதனால் உனக்கு நீ என்ன அடியணும், என்ன கடிக்கணும், எதுக்காக இந்த வாழ்க்கையான பிரயாணம், ஜீவிதம், என்ன சாதிக்கணும், எங்கே போய் சேரணும், என்ன அடையணும். த கோல் is reached, attained. அதனால தான் வஸ்தூபலபியதே. இங்கே இம்பார்ட்டன்ட் பாருங்கள், அந்த ஸ்ரத்தை இருந்த மிச்சம் எல்லாமே வருவங்க. அந்த ஸ்ரத்த ஒன்று குறைஞ்சிச்சின்னா போச்சு. தினந்தோறும் இப்போ ரெக்கார்ட் பண்ணி 7 நாள் 7 அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஸ்ரத்த இருக்கிறவங்களும் எல்லாமே கேட்பாங்க. சொல்லக்கூடாது வேறு, டைம் இல்லை சார், அது இல்லை சார். ஓகே, வீட்டில் இருந்துதான் இங்கே வரதில்லை, ஒன்றும் டைம் வேஸ்ட் இல்லை. என்ன வேலை பண்ணிக்கிறீங்களோ செஞ்சுக்கிறீங்களோ, வீட்டிலேருந்து வேலை பண்ணுறீங்க, லாக்டவுன் பீரியட்னால இல்லை 1 hour அந்தந்த கிளாஸ் அன்னைக்கு கேட்கலாம் இல்லை. அதனால் இந்த டாபிக் எங்களுக்கு எடுக்கலை, இங்கே மாஸ்டர் அங்கே தான் எடுக்கிறாரு, இது இப்போ நான் கேட்கணுமா புரிஞ்சுக்கணுமா, அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரியும் இப்படியும் வராது. அதனால் ஐ டோன்ட் நோ, இஃப் யூ ஆர் ஹேவிங் எ ஸ்ரத்தா 100%, எல்லா 7 சப்ஜெக்ட்ஸும் கேட்டு ஆனந்திப்பீங்க. நல்ல சாதனை நடக்கும் உங்களுக்கு. யூ வில் see the benefit of it tremendously. 25 ஸ்ரத்த பற்றி சொல்லி, அதுக்கு பிறகு அடுத்தது 26வது ஸ்லோகத்தில் த லாஸ்ட் ஷமாதி ஷட்க சம்பத்தில் இருக்கிற 6வது சமாதானம் பற்றி சொல்கிறாரு. சர்வதா ஸ்தாபனம் புத்தேஹே शुद्धे ब्रह्मणि सर्वथा तत्समाधानमित्युक्तं न तु चित्तस्य लालनम्. समाधानम 6வது, the 6th qualification in the 3rd heading. ஷமாதி ஷட்கமன் 6, இந்த ஷமம் అనేది 3வது இடத்துல வர்றது. அதை பற்றி சொல்கிறாரு. சமாதானம், சம்யக் ஆதானம் சமாதானம். எந்த மேலே எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் பாருங்க. முதல்ல விவேகம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், அதுக்கப்புறம் மனோ நிகிரகம் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்திரிய நிகிரகம் இருக்கணும். அந்த நிகிரகப்படுத்திட்டு அந்த மனசுனே தத்துவ வஸ்து உபலப்திக்காக உபயோகப்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு உனக்கு ஸ்ரத்தை இருக்கணும். ஓகே, யூ ஹேவ் கமிட்மெண்ட். அப்போ அந்த கமிட்மெண்ட் இருந்தால் அப்புறம்தான் த ஃபைனல் அட்டைன்மெண்ட். அந்த மனசுன்னு இப்போ மேலே 25 என்ன சொன்னார்? அந்த ஸ்ரத்தை பற்றி சொல்லும்போது வஸ்து
அந்த வஸ்து என்ன అనేది ఇంకా కొంచెం వివరిக்க போறாரு. அந்த வஸ்து என்ன. அப்போ மனசு அப்பா சமாதானம் ஆயிடுச்சு. சமாதானம் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேர் சண்டை முடிஞ்சு போச்சு. தமிழில் கூட சொல்லுவீங்க இல்லையா, சமாதானம் ஆயிட்டான் சார், இப்போதான் என் மனசுக்கு சமாதானம் அப்படின்னு நிம்மதியான அர்த்தம். இது லோக விஷயத்தில் சொல்கிறோம். இங்கே சமாதானம் வந்து the mind is now very very cooperative, quiet and peaceful and useful, cultivated. அப்படிப்பட்ட மனசு இங்கே இருக்கிறதுனால இப்போது இந்த மனசு வந்து அப்படி மனசுன்னு வந்து சம்யக் ஆதானம் சமாதானம், சரியான தீர்வு கிடைச்சதுன்றோம் வெளியில் பேசும்போது. சம்யக் சரியான ஆதானம்னா சப்போர்ட். மனசு போய் எதுன்னு சப்போர்ட்டாக எடுத்துக்கிறதோ, எது சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டால், எது மேலே டிபெண்ட் ஆகிட்டா, எதுன்னு ஆசிரியிச்சா அந்த மனசுக்கு இனிமே நிம்மதி எழுந்து போகிறதே இல்லை, நிம்மதி குறையிறதே இல்லை, நிம்மதிக்காக தேட வேண்டியது இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியம். அந்த ஆசிரியிக்கிறதுக்கு பேர் தான் ஆதானம். ஆதாரம் என்றும் இல்லை வார்த்தை, அதுதான் ஆதானம். ஸோ சம்யக் ஆதானம். அதனால் வேறு எது மேலே மனசு போனாலும் சரி, பாஹ்யமான லோக விஷயங்கள் எல்லாமே, எந்த பஞ்சகோஷங்களிலும் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, பஞ்சபூதங்களை சேர்ந்த ஜகத்தில் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, எக்ஸெப்ட் ஒன், அந்த வஸ்து என்னது அது சொல்கிறார் இங்கே. சர்வதா, ஆல்வேஸ். ஓகே, மனசு வேலை பண்ணி, மனசு ஆக்டிவாக இருக்க, ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கு. இந்த சரீரம் இருந்தால் மனசு இருக்கும், அது தொடர்ந்து வேலை பண்ணிகிட்டே இருக்கும். தூங்கும்போது தான் வேலை பண்ணாது. கனவு காணும்போது நம்ம கண்ட்ரோல் இல்லை, அது பாட்டுக்கு அது என்னமோ செய்யும். அந்த கனவுலோ அது செய்கிறதுனால நமக்கு அது பெரிய தொந்தரவு கிடையாது, தூக்கத்திலும் தொந்தரவு கிடையாது. இப்போ பிரச்சனை தொந்தரவு எங்கேன்னு சொன்னால் நினைவுலோ. அதனால தான் நினைவுலோ தான் கிளாஸுக்கு வரணும். இல்லை சார் நான் அப்போ கனவுல கிளாஸ் நடக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன், அது பிரயோஜனப்படாது. நினைவுல தான் கிளாஸுக்கு வரணும். ஏன் துக்கம் நினைவுல, அஜ்ஞானம் நினைவுல, ஜாகிரத அவஸ்தையில் தானே. அவன் சர்வதா, இங்கே சர்வதான்னா எப்பெல்லாம் அலர்ட்டாக முடிச்சிருக்கியோ, விவகாரம் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி சர்வதா. இங்கே ஆல்ரெடி கிளாஸில் இருக்கும்போது மனசு நிம்மதியாக சமாதானமாக இருக்கும். தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். சரியா, அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மனசு கொஞ்சம் அந்த தற்காலத்துக்கு சமாதானமாய் நிம்மதி. அதனால் இப்படி இல்லை, எந்த விவகாரம் பண்ணிட்டு இருந்தால் கூட. அதனால தான் சர்வதா, சர்வதா ஸ்தாபனம். மனசு நாங்கள் எப்பவுமே கனெக்ட் பண்ணி ஹுக் பண்ணி இருக்கணும். மனசு அங்கே ஹேங் ஆகிருக்கும். ஸ்தாபனம், ஸ்தாபனம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கணும். எங்கே புத்தேஹே சுத்தே பிரம்மணி, பிரம்மணி ஸ்தாபனம் பிரம்மணி. ஓகே, எங்கே சுத்தமான அந்த கரணத்தில் புத்தியில், பிரம்மன் மேலே புத்தியிலோ சுத்தமான பிரம்மன் மேலே சுத்தமான மனசு வச்சு, ரெண்டு வேணும். இங்கே பிரம்மணி சுத்தம்னு சொல்லக்கூடாது, சொல்லலாம். ஏன்னா பியூர் அதுதானே. கான்ஷியஸ்னஸ் தவிர வேறு இன்னொரு இதுக்கு அதிகமாக பியூரன்னு உபயோகப்படுத்த முடியாது. இங்கே சித்த சுத்தின்னு எவ்வளோ சொன்னால் கூட இது பூர்ணமாக சுத்தி ஆகிற வஸ்து இல்லை. இது அது எப்போ போய் பூர்ண நித்திய சுத்தமான வஸ்துக்கு போய் ஒட்டுக்கிறதோ, சுத்தோஸ்மி புத்தோஸ்மி நிரஞ்சனோஸ்மி பிரபஞ்சமாயா பரிவர்ஜிதோஸ்மி, அது சுத்தம். அங்கே ஏன் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, இங்கே அசுத்தி అనేది மனசில் இருக்கிறதுனால தான் இந்த அசுத்தமான மனசு போய் அசுத்தி అనేది అసలు தெரியாது, இல்லவே இல்லாத ஒரு இடம் ஒன்றே ஒன்று தான் இருக்கே. தட் இஸ் யுவர் கான்ஷியஸ்னஸ், யூ ஆர் தட். அப்போ அந்த இதில் போயிட்டு மனசு
நிற்கணும். அப்படின்னா அகம் சுத்தः, அகம் நிர்மலः, அகம் நிரஞ்சனः, எல்லாம் ஒரே அர்த்தம்தான். மனசு இதே ஜபம் பண்ணுற மாதிரி அந்த பாவத்தில். ஸோ சர்வதா பிரம்மணி சுத்தே பிரம்மணி புத்தே. இந்த பிரம்மன் எங்கே கண்டுபிடிக்கிறது? எங்கேவா? உன்னை புத்தி குஹோக்குள்ள தானே, நீயாவது அது அதாவா இருக்கே. அதனால் இந்த பிரம்மன் வெளியில் தேடக்கூடாது, அந்த தவிர செய்யக்கூடாது. கடவுள் கூட வெளியில் தேடினது போதும், உள்ள தேடு, உள்ளே இருக்கார். நீயாவே இருக்கார், அவர் இருப்புதலாகவே இருக்கார். அதனால் புத்தேஹே சுத்தே பிரம்மணி. அந்த மாதிரி இது சர்வதா, ஆல்வேஸ் அண்ட் எவ்ரிவேர். ஓகே, பண்ணணும். இது இப்படி செய்யறதுக்கு பேர் தான் எதினி மனசு போய் சிந்திக்க ஆலம்பரம் ஆசிரியிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மனசில் சிந்தா நாஸ்தி கில தேஷாம் சிந்தா நாஸ்தி கில, அந்த நிம்மதிக்கு பேர் தான் சமாதானம். தத் சமாதானம் இத்தி உக்தம். இதுக்கு பேர் தான் சமாதானம் అని சொல்லப்படுறது. நது சித்தஸ்ய லாலனம். பொதுவாக லோகத்தில் எல்லாரும் நினச்சிக்க மாதிரியும் நீ நினச்சிக்கிற மாதிரி அந்த இப்போ மனசுக்கு சித்தத்துக்கு சித்தஸ்ய லாலனம்னா அது கொஞ்சம் பேம்பர் பண்ணி வாங்கித்தரேன் அல்லாது சரியா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண, இப்படியெல்லாம் அது நீ பேம்பர் பண்ணுறது. சித்தஸ்ய லாலனம்னா ஆல் த டைம் கன்சோலிங் த மைண்ட் அண்ட் ஓகே பெக்கிங் த மைண்ட் அண்ட் கோயிங். உலகத்தில் எல்லா இடத்துல சாந்தி நிம்மதிக்காக கோயிங் வித் த பெக்கிங் ஹேண்ட்ஸ் ஆல்வேஸ். அப்படி கிடையாது. நத்து அது கிடையாது. நீ நினைக்கிற பொதுவாக லோகத்தில் மக்கள் மனிதர்கள் நம்ம பண்ணுற இந்த சித்தஸ்ய லாலனம். மேலே ஒன்று சொல்லிட்டா பார்த்தீங்களா, அந்த சின்ன குழந்தையோட எக்ஸாம்பிள், அது இங்கே கூட அப்ளை பண்ணிக்கணும். அப்போதைக்கு அந்த சமயத்துக்கு தற்காலத்துக்கு சித்தத்துக்கு வந்து சரி இது நீ வாங்கிக்கோ, இது எடுத்துக்கோ, நிம்மதியாக இருப்பியா, இரு, சமாதானமாயிட்டே போ. ஓகே, பெரிய வயசானவங்களுக்கு கூட வீட்டில் சில பிரச்சனைகள் வரும்போது குடும்பத்தில் பந்துகளுக்கு நடுவில் அப்படி இப்படி வருமே, அதெல்லாம் இப்போ மனசு சமாதானம் ஆயிடுச்சு இல்லை, இப்போது எதுக்கு பிரச்சனை தீர்ந்துச்சு இல்லை, கவலை போயிடுச்சா, விட்டுடினுமே, சமாதானமாயிடும் அப்படின்னு. இப்படி அப்பப்போ டெம்பரரியாக வர்றது எல்லாத்துக்காக இப்படி பண்ணுறது, அது மனசுன்னு பேம்பர் பண்ணுறது, அது சொன்னது கேட்குறது. நெவர் ஜஸ்டிஃபை யுவர் மைண்ட். ஓகே, நெவர் ஜஸ்டிஃபை யுவர் மைண்ட். மைண்டு நானுன்னு புத்தி சொல்கிறது. அதனால இங்கே புத்தினே வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. ஓகே, புத்தி தான் நிச்சயாத்மிகா புத்தி. நிச்சயம் பண்ண வேண்டிய திறமை இருக்கிறத புத்தி. தத்துவபோதத்தில் படித்தோம் இல்லையா. அப்புறம் சங்கல்ப விகல்பாத்மக மனஹா. போகலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, அது இப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தா சந்திக்த என்னது கன்ஃபியூஷன்லையே டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறது பேர் தான் மனசாமா. விகல்பத்தோடு இருக்கும், சங்கல்ப விகல்பத்தோடு. ஆனால் புத்தி நிச்சயாத்மிகம், டிசைட் பண்ணணும். அதுதான் அப்படி மனசு டிசைட் பண்ணி அது பிரம்மன்லேயே ரமிக்கிற மாதிரி செஞ்சால் ஆத்மனா துஷ்டனாக இருந்தால் அதுக்கு பேர் சமாதானம். நம்ம நினைது சித்தம் தூங்கினா சமாதானம் ஆகிடும், ட்ரக்ஸு சாப்பிட்டா சமாதானம்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு அது அழாமல் கலாட்டா பண்ணாமல் நிம்மதியாக இருக்கும்.
தொந்தரவு பண்ணுறது இல்லை இல்லையா? இல்லை ஒரு சினிமா மூவி பார்த்துட்டு இருந்தால் தொந்தரவு பண்ணல, டிவி சீரியல் பார்த்துட்டு இருந்தால் தொந்தரவு பண்ணல. நீ முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் திரும்பி கிளம்போம், எனக்கு ஏதாவது கொடு, எனக்கு ஏதாவது காட்டு, எனக்கு ஏதாவது சாப்பாட்டு கொடு, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கோஸ்ட் மாதிரி நம்மளை ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்குமா. அதுக்கு திரும்பி நம்ம பயந்துட்டு அந்த மனசுன்னு ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறோம். அது வந்து டோன்ட் த்ரெட்டன் மீ, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பேம்பர் பண்ணுறதுக்கு பேர் சித்தஸ்ய லாலனம், லாலிக்கிறதே. விளையாட்ட பண்ணாத, பொறுத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது தரேன் இப்படின்னு சொல்லிட்டு அதை நீ பேம்பர் பண்ணக்கூடாது. இந்த பேம்பர் வார்த்தை இஸ் குட், அது நல்லா புரியுது. பேம்பரிங் த மைண்டுன்னு அப்படியே நீ கண் உரிமை அப்படி பார்க்குற மாதிரி மைண்ட் எங்கே கிளம்பி போவேன். போர் அடிக்குதா? என்ன அது போர், என்ன யாருக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புத்தி சொல்லிட்டா, புத்தி வந்து ஆனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, மனசு வந்து மறைச்சி பார்க்கும். எப்பவும் சத் சங்கமா, எப்பவும் ஆத்மா பிரம்மம் ஆனந்தமாமா. வெளியில் எவ்வளோ இருக்கேன்னு சொன்ன நத்திங் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மறட்டி அதுன்னு அது புரிய வச்சு அதுக்கு இது புரிய வைக்கணும். ஸோ நது சித்தஸ்ய லாலனம் சொல்லி அதுக்கு அறுத்து. ஸோ இதோட 3 சாதனங்களை பற்றி சொல்லப்பட்டது. 3ஆவதுல 6 பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கடைசி 4ஆவது வந்து முமுக்ஷுத்வம். 27ஆவது ஸ்லோகம். அஹங்காராதி தேஹாந்தான் பந்தான் அஜ்ஞானகல்பிதான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சா முமுக்ஷதா. இதுதான் முமுக்ஷுத்வம், முமுக்ஷதா. மோக்தும் இச்சா முமுக்ஷா. மோக்துமன்னா டு கிவ் அப் அன் அர்த்தம். எது கொடுக்கறதுனால முக்தி అనేది கூட அதுதான். எதெல்லாம் நானே சத்தியம் இல்லாததெல்லாம் எதெல்லாம் பிடிச்சிருக்குமோ, எதெல்லாம் தப்பாக நினச்சிட்ருக்குமோ அது எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு பேர் மோக்தும் இச்சா. டு கிவ் த டிசைர் டு கிவ் அப். அதுக்கப்புறம் கிவிங் அப், எல்லாம் விட்டு கொடுக்கறது தான் மோட்சமாகிறது. அது என்ன சார்? ஆமாம், எல்லாம் விட்டு கொடுத்ததுக்கப்புறம், எல்லாம் தள்ளுனதுக்கப்புறம் இனிமே நீ மட்டும் மிச்சம் இருப்பை பாரு. அது தள்ள முடியாது பாரு, அது விட்டு கொடுக்க முடியாது பாரு. அது என்னானது அபரோக்ஷமாக உணரணும். அப்படி உணர்ந்தால் அது அது உணர்த்துக்கு வேண்டிய அப்படி இருக்கா சார், இருக்கா, அது நான் அப்போ அதுக்காக அந்த வஸ்துன்னு அடையிறதுக்காக நான் மிச்சம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன் சார். ஐ எம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் சார் அப்படின்னு சொல்லி அகங்காராதி என்னென்ன விட்டு கொடுக்கணும் பாருங்கோ லிஸ்ட்டு. அகங்கார ஆதி தேகாந்தான். அகங்காரத்தில் ஒன்று ஆரம்பித்து தேக பரியந்தம், தேகம் வரைக்கும். அப்படி என்ன அர்த்தம்? எல்லா கோஷங்கள், விஜ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், அப்புறம் பிராணமய கோஷம், அன்னமய கோஷம். முக்கியமாக அந்த அகங்காரத்தில் தான் தொடங்கணும். அதனால தான் அகங்காரத்தினை விட்டு கொடுத்தா மிச்சம் எல்லாம் விட்டு போயிடும். இதுதான் சொல்லப்பட்டது. அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்ஞானகல்பிதான் பந்தான் அகங்காராதி தேகாந்தான். அப்படி எடுத்துக்கணும். அஜ்ஞானத்தினால் கல்பிக்கப்பட்ட எல்லா பந்தங்கள் நமக்கு, இதெல்லாத்து கூட பந்தம். அகங்காரத்திலும் தொடங்கி விஜ்ஞானமய கோஷத்திலிருந்து தொடங்கி, ஓகே, ஆனந்தமய கோஷம் பற்றி பிரச்சனை இல்லை. அது என்னமோ அங்கே இக்னோரியன்ஸ் ஒன்றும் தெரியல, ஆனந்தமாக தான் இருக்குது, விட்டுவிடும். விஜ்ஞானமய கோஷத்தில் இருந்து இது எல்லாமே அதுக்கப்புறம் ஏற்பட்ட எல்லாத்தையும் ஓகே என்ன பண்ணணும்? உட்டி கொடுக்கணும். அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்ஞானத்தினால் கல்பிக்கப்பட்ட இது எல்லாத்தினையும் எப்போ உட்டி கொடுக்க முடியும்?
மேலே குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது எல்லாமே எதுக்கு? முதல்ல சொன்னது எல்லாமே, இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே இவ்வளோ நாளில் எதுக்குன்னா ஸ்வஸ்வரூப அவபோதேன. ஸ்வஸ்வரூபம் எனக்கு போதம் ஆயிடுத்துன்னா, அவபோதம் ஆயிடுத்துன்னா, அதுக்கப்புறம் அந்த அஜ்ஞானத்தினால் கல்பிக்கப்பட்ட பந்தங்கள் எல்லாமே உட்டி கொடுக்கப்படும், நீக்கப்படும், போயிடும். ஓ, அஜ்ஞானத்தினால் கல்பிக்கப்பட்ட அகங்கார தேகாதி பந்தம் எல்லாம் மோகம் போகணுமன்னா எனக்கு ஞானம் வரணும். அஜ்ஞானம் போகணுமன்னா ஞானம் தானே வரணும். அப்போது அந்த ஞானம் என்ன ஞானம்? ஸ்வஸ்வரூப அவபோதம். ஸ்வஸ்வரூபம் இருக்கிறது தான் அங்கே. அந்த இருக்கிற வஸ்து இருக்கிறதா சச்சிதானந்தமாக அவபோதம் ஆயிடுத்தன்னா, அப்படி அவபோதமாகணும்னு சொல்லிட்டு மோக்தும் இச்சா, இது அடையறதுக்கு அது உட்டி கொடுக்கறதுக்கு, இது அகங்காராதி தேகாந்த பரியந்தம் எல்லாத்தையும் உட்டி கொடுக்கறதுக்கு, அப்புறம் சத்தியமாக நித்தியமாக ஏகமாக சாரமாக இருக்கிற சச்சிதானந்த ஸ்வரூபமான வஸ்துனி அடையறதுக்கு, அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இச்சை யாருக்கு இருக்கின்றனதோ, த டிசைர், த பர்னிங் டிசைர் இருந்தால் அதுக்கு பேர் முமுக்ஷுதா. ஸோ இதோட சாதன சம்பத்திகள் பற்றி எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். அடுத்த வாரம் நம்ம அடுத்த ஸ்லோகங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.